தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய தஃப்சீரில் கடைசியாக பார்த்தது சூரத்துல் பலத், லா உக்ஸிமு பிஹாதல் பலத். அதுக்கு முந்தி பார்த்தது வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, அல்லாஹ் செய்யக்கூடிய 11 சத்தியங்களும் அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளையும் கவனித்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறது சூரத்துல் ஃபஜ்ர். சூரத்துல் ஃபஜ்ர் மக்காவில் இறங்கப்பட்ட ஒரு இது. அதில் மொத்தம் 30 ஆயத்துகள் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் வெறும் 14 ஆயத்துகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தஃப்சீருடைய வகுப்பில் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி. இன்றைக்கு புதன்கிழமை தஃப்சீர், போன புதன்கிழமை ஃபிக்ஹ், அதுக்கு முந்தின புதன்கிழமை தான் சூரத்துல் பலத், அதுக்கு முந்தின புதன்கிழமை ஃபிக்ஹ், அதுக்கு முந்தின புதன்கிழமை சூரத்து ஷம்ஸ். சூரத்து ஷம்ஸில் வார துஆவுன்னு சொல்லி தந்துட்டு போட்டில் எழுதி மாஷா அல்லாஹ் 30 நாள் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு பாடம்? கொஞ்சம் கையை சொத்துங்களே பார்ப்போம். முக்கியமானதொரு துஆ. மாஷா அல்லாஹ் ஒருத்தருக்கும் பாடம் இல்லை. அதுக்குதான் மாஷா அல்லாஹ் சொல்ல அரைவாசி பாடம். அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஒருத்தருக்கு பாடம், 2 பேருக்கு. அல்லாஹும்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஜக்காஹா அன்த வலியுஹா வமௌலாஹா. வெறும் 12 வேர்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு வேர்டை பாடமாக்கி இருந்தாலும் 12 நாளில் துவா பாடமாக்கி இருக்கு. அல்லாஹுமா பாடமாக்க தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆதி ஒரு நாள் ஃபுல்லாக ஆதி 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 பாடம் வந்துருச்சு. நஃப்ஸி நஃப்ஸ்ன்னா எங்களுக்கு தெரியும், அதையும் பாடமாக்க தேவையில்லை. தக்குவாஹா தக்குவாண்டா தெரியும் எங்களுக்கு. ஹாவோட தக்குவாஹா. அங்கால ஜக்கிஹா. ஒருத்தர் சொன்னார், ஹசரத் ஜக்கியாவை ஞாபகம் வச்சுக்கொண்டா லேசின்றார். ஜக்கிஹாவை ஞாபகம் வச்சுக்கொள்ளு. எப்படியோ பாடமாக்கியிருந்தா எங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோம்? இல்லை, பயன்படுத்தி கொள்கிறோம் இல்லை. இப்படி நாங்கள் ஒரு துவாவை வருஷத்துக்கு மிச்சம் தேவையில்ல, ஒரு 12 துவாவை பாடமாக்கினாலும் எவ்வளோ முக்கியமான கருத்து விளங்கி ஓதிப்படும். எங்களுக்கு எப்போ துவாக்கு பஞ்சமாகும் என்றால், கியாமுல்லைல ஹசரத் நீங்கள் அவ்வளோ நேரம் என்ன தோதுற கியாமுல்லைல, அப்போ தான் துவாக்கு பஞ்சம் ஏற்படுது. துவாக்களை பாடமாக்கி வச்சுக்கொண்டா மீனிங்கோட சுபஹானல்லாஹ் ஆழமான கருத்துடைய துவாக்கள் சென்ற கிழமையும் அழைக்க பார்த்துட்டு சரி ஒரு 4 நாள் வச்சு பார்ப்போம், 1 மாதம் ஃபுல்லாகட்டும், அதுக்கு பிறகு கேட்போம் என்று தான் நினச்சி. வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பயன்படுத்தி கொள்ளும். ஏழும் சும்மா கேட்கிறேன், ஏழாதான் ஒரு நாளைக்கு ஒரு வேர்ட். அல்லாஹும்ம 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 ஆத்தி ஆத்தி ஆத்தி. ஏழாதான் சத்தமாக சொல்லுங்க. ஏழும் ஹைர். இன்றைக்கு சூரத்துல் ஃபஜ்ர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஃபஜ்ர் எதை கொண்டு ஆரம்பிக்குது? வாவை கொண்டு ஆரம்பிக்குது. வாவை கொண்டு ஆரம்பித்தால் என்ன? சத்தியம் பண்றது. என்னென்ன பார்த்தோம்? வல் ஆதியாத் சத்தியத்தை கொண்டு. வேற வஷ்ஷம்சி வத்துஹா வல்லைலி. இந்த வாவில் ஆரம்பிக்கிறதெல்லாம் ப்ராமிஸ் பண்ற அல்லாஹ்வுடைய ப்ராமிஸ் வரும்பொழுது 2 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, அல்லாஹ் சின்ன சின்ன விடயங்கள்ல அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ண மாட்டான். அவனிடத்தில் எது மகத்துவமானதோ அதில் தான் அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணுவான். முதலாவது சப்ஜெக்ட். 2வது சொல்லியிருக்கிறேன், ப்ராமிஸ் பண்ணிட்டு அல்லாஹ் சொல்ல வார செய்தி சும்மா சின்ன செய்தி அறிக்காது, பெரிய ஒரு செய்தியாக இருக்கு. இப்போ அல்லாஹ் ப்ராமிஸ் பண்றான் எதன் மீது? வல் ஃபஜ்ர். முழு இலங்கை நாட்டிலையும் அதிகமான மக்களுக்கு மிஸ் ஆகுற தொழுகையில அல்லாஹ் என்ன செய்யறான்? சத்தியம் பண்ண. அல்லாட்ட பெருமதியான ஒன்று தான் என்னது? ஃபஜ்ர். ஃபஜ்ருடைய வக்தும் பெருமதி, ஃபஜ்ருடைய நேரம் பெருமதி. நாங்கள் மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா இழுத்தடிச்சு தூங்கினா அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதொண்ட நாங்கள் பண்ணுறோம் இல்லை. அதனால் ஃபஜ்ர் என்றது வாழ்க்கையில் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க.
இது லேசாக நினைக்கவான். பிள்ளைகளுக்கு கட்டாயம் சில விஷயங்களை பழக்குங்க. வாழ்க்கையில் உருப்படணுமா மகனே 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுவான். இதுக்கு வர முந்தி நான் சொல்கிறேன், இந்த 4 விஷயம் ஃபாலோ பண்ணலண்டா இஸ்லாத்துடைய பார்வையிலையும் ஆல் ஃபெயில், சைக்காலஜிக்கலையும் ஆள்ட வாழ்க்கை நாசமாக போய்த்துடும். முதலாவது சுத்தம், க்ளீன். படுத்த பெட்ஷீட் அப்படி இருக்குது, லுஹராவது அதம் அடிக்கிறதுக்கு க்ளீன் முன்ன பின்னாவுதா. இது வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக போகாது. பிஃபோர் மேரேஜும் தான், ஆஃப்டர் மேரேஜும் தான், கேர்ள்ஸுக்கும் தான், பாய்ஸுக்கும் தான். வாழ்க்கை அவ்வளோ பீஸ்ஃபுல்லாயிக்காது. என்னமோ ஏதோ தட்டின பெறைய கொட்டணும் என்று என்னமோ வாழ்ந்துட்டு போகும். 2வது நேரத்துக்கு தூங்குறது. நான் அது தாக்கங்களை இன்றைக்கு நான் பேசல. லைஃப்பில் ஏராளமான நோய் மட்டும் இல்லை, சில பாவத்தை தூண்டக்கூடிய உணர்வுகள் மிருகத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவங்க யாரெண்டா சைக்காலஜிக்கல் சொல்லுது லேட் நைட் தூங்குறவங்க. லேட் நைட் தூங்கினா மாஷா அல்லாண்டு லேட்டாகி எலும்பேலும். உலகத்தில் சக்சஸ்ஃபுல்லான யார்ட வாழ்க்கையை வேணுமென்றாலும் பரட்டி பாருங்க, அவங்க நேரத்தோடு எலும்புறாக்கள். ஜெம் பிஸ்னஸ் செய்கிறாக்களை பாருங்க. ஜெம் பிஸ்னஸ் செய்கிற யாரும் 7 மணி வரைக்கும் தூங்குறதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறா? இல்லை, அதிகாலையில் எலும்பிடுவாங்க. நீங்கள் யாரை சரி காட்டுங்க, ஹசரத் மாஷா அல்லா இவர் சக்ஸஸ் ஆகிக்கிறாரு பிஸ்னஸில், ஃபேமிலியில், எல்லாத்துலையும் நல்ல சக்ஸஸ். ஆனால் ஹசரத் இவர் நேரத்தோடு எலும்புரு இல்லை, அப்படி ஒரு ஆளை காட்டுங்க. எங்களோட ஊர்லையும் தேட இயலாது, முழு உலகத்திலையும் தேட இயலாது. ஏனென்றால் உலகத்தில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு, உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லானவங்களுக்கு இருந்த 7 ஹேபிட்ஸ், 7 பழக்கங்களில் முக்கியமானதொன்று நேரத்தோடு எலும்புறது. நேரத்தோட எலும்பணும்னா நேரத்தோட படுக்கணும். எனவே அல்லாஹ் ஃபஜ்ரில் சத்தியம் செய்கிறான், சுபகுடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரியது, சுபகுடைய நேரம் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரியது. ஏதோ எலும்பினோம் அறத்தூக்கத்தில் சைனாக்காரன் மாதிரி கண் அறவாசி சுரந்துட்டு தொழுதோம் திரும்ப வைத்து படுத்தோம் என்றால் அதல்ல பரக்கத். சுபகும் மீதும் சத்தியம், சுபகுடைய நேரமும் பெருமதியானது, பெருமதியான நேரம். அந்த நேரத்தில் குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் சொல்கிறான், கான மஷ்ஹூதா, மலக்குமார்கள் சாட்சி சொல்கிற நேரம். மலக்குமார்கள் ஒரு கூட்டம் டியூட்டியை பொறுப்பெடுக்க வார நேரம், ஒரு கூட்டம் டியூட்டியை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் போகிற நேரம். இதுதான் சுபகுடைய நேரம். அடுத்தது அசருடைய நேரம். டியூட்டியை ஒரு சாரார் பொறுப்பெடுக்கிற, ஒரு சாரார் போகிற. பட் இன்றைக்கு அசருக்கு வந்த குரூப் இன்ஷா தான் நாளைக்கு சுபகுக்கு போவான். போனவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான், என் அடியார்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? அடியார்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? பள்ளிக்கு வந்தவங்களோட பெயரை சொல்லி மலக்குமார்கள், யா அல்லாஹ் இன்னார் இன்னார் பள்ளிக்கு வந்தாங்க டியூட்டியை பொறுப்பெடுக்கும் பொழுது என்று சொல்லுவான். டியூட்டியை பாரம் கொடுக்கும் பொழுது பள்ளியில் இருந்தாங்க. வந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நாங்கள் டியூட்டியை பாரம் எடுக்கும் பொழுது இன்னின்னார் பள்ளியில், இன்னின்னார் வீட்டில், இன்னின்னார் ஃபோனில், இன்னின்னார் தூங்கி கொண்டிருந்தாங்க யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்க. அல்லாஹ்ட்ட போய்த்து எங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் என் பிள்ளையை பற்றி பதிய தேவையில்லை. ஹைர். அப்போ வல் ஃபஜ்ர். 2வது வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக அல்லாஹ் 10 nights 10 இரவுகள் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகிறாங்க, அந்த 10 இரவு என்று சொல்கிறது எந்த மாதத்துடைய 10 நாள்? இத்தனை தடவை பேசப்பட்ட செய்தி சொல்லுங்க. முஹர்ரமும் அல்ல, ரமலானும் அல்ல, ஷவ்வாலும் அல்ல, துல்ஹஜ் மாதம். துல்ஹஜ் மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் 10 days, ஃபர்ஸ்ட் 10 nights அல்லாஹ் அதன் மீது சத்தியம் செய்யலாம்டா. அல்லாஹ்ட பார்வையில் துல்ஹஜ் 10 பெரிய ஒரு இடம் பிடிச்சிருக்குது. வாழ்க்கையில் ஒரு வருஷத்தையில் 3 விதமான 10கள் அல்லாஹ் சிறப்பாக்கினான். அதில் ஒன்று துல்ஹஜ் மாதத்துடைய ஃபர்ஸ்ட் 10 days. அடுத்தது முஹர்ரமுடைய ஃபர்ஸ்ட் 10 days, ரமதானினுடைய
லாஸ்ட் 10 days. இந்த 3 பத்துக்களையும் அல்லாஹ் மற்றதுகளை விடவும் அதிக சிறப்பாக்கிறான். அப்போ அல்லாஹு தாலா சத்தியம் செய்கிறான், வலையாலின் அஷர், துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இரவுகள் மீது சத்தியமாக. துல்ஹஜ் மாதம் என்றது எல்லா அமல்களும் அதில் அடிக்குது. ஹஜ் இருக்குது, தவாஃப் இருக்குது, குர்பான் இருக்குது, உத்ஹையா இருக்குது, சதகா இருக்குது, தொழுகை இருக்குது. எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம்தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய காலம். எனவே அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு அஹப்பு இலல்லாஹ் ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த 10 days விடவும் அல்லாஹ்க்கு உலகத்தில் விருப்பமான அமல்கள் இல்லை. இந்த 10 நாட்களுடைய அமல்கள் அல்லாஹ்க்கு ஆக விருப்பம். எந்த அளவுக்கென்றால் சில இமாம்களுக்கு இடையில ஒரு கருத்து மோதல், ரமலானுடைய கடைசி 10 தான் சிறந்ததா, துல்ஹஜ் 10 சிறந்ததா என்று இமாம்கள் இஹ்திலாஃப் பட்டுக்கொள்கிற அளவுக்கு மிகச்சிறப்பான ஒன்றுதான் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 நாள், ஹஜ்ஜு பெருநாளைக்கு அந்த முந்தின நாட்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான அமல். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஜிஹாது செய்கிறத விடவும் இந்த 10 நாளுடைய அமல் அல்லாஹ்க்கு விருப்பமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது ஓ எஸ், அதை விடவும் விருப்பம் என்று சொல்லிட்டு திருப்பி சொன்னாங்க, ஒருத்தர் ஜிஹாதுக்கு போயிட்டு அவர் திரும்பி வராமல் அங்கேயே அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸுடைய நீயத்தில் அப்படி ஷஹீதாவினாரண்டா அவர் தான் ஃபர்ஸ்ட், அவருக்கு அடுத்தது இந்த 10 நாளும் அமல் செய்யக்கூடியவங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்ததாக வலையாலின் அஷ்ருக்கு அடுத்ததாக வஷ்ஷஃப்இ வல் வத்ர், இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக. என்ன இரட்டை, என்ன ஒற்றை? ஒட் நம்பர், இரட்டை, ஒற்றை, இதில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இதில் ஒன்று என்னாண்டால் அல்லாஹு தஆலா இந்த துல்ஹஜ் தானே பேசிட்டு வார, துல்ஹஜ்ஜுடைய இரட்டையும் ஒற்றையும். ஒற்றை என்று சொல்றது அரஃபாவுடைய நாள். எத்தனாவது நாள் போற? 9th, முஹர்ரம் 9th, 9வது நாள். அந்த அரஃபாவுடைய நாளின் மீது சத்தியமாக. மற்றது இரட்டைப்படை என்று சொல்றது 10வது நாள், அங்கே ஹாஜிகள் குர்பான் கொடுக்கக்கூடிய நாள். லட்சக்கணக்கான இப்ராஹிம் நபியுடைய அந்த தியாகத்தை லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ருபீஸ்கள், டொலர்ஸ்கள் செலவழித்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய நாள். அந்த யௌமுன் நஹர், அந்த பெருநாளைக்கு சொல்றது என்ன பெருநாள் என்று சொல்றது? ஈதுல் ஃபித்ரா, அத்ஹா. அதுக்கு இன்னொரு பேர் யௌமுன் நஹர், அறுக்கிற நாள். அதுக்கு பெயரே யௌமுன் நஹர், அறுத்து பலியிடக்கூடிய நாள். அப்போ அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சத்தியம் செய்கிறது, அந்த ஃபஜ்ருடைய நேரம், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது அந்த 10 இரவுகள், அந்த 10 இரவுகளுக்கு அரஃபாவும் வருவது, அந்த ஈதுல் அல்ஹாவுடைய இடையும் வருவது. திருப்பியும் அல்லாஹ் சொல்றான் குறிப்பிட்டு, அரஃபாவுடைய நாளின் மீது சத்தியமாக, அதே நேரம் 10வது நாளாகிய யௌமுன் நஹர், அறுத்து பலியிடும் நாளின் மீது சத்தியமாக. இதுக்கு நிறைய கருத்துகள் இமாம்கள் கிதாபுகள் எழுதுகிறாங்க. ஒரு சில இமாம்கள் எழுதுகிறாங்க, இது தொழுகையில் ஒற்றைப்படையையும் இரட்டைப்படையையும் குறிக்குது. ஒற்றைப்படை மகரிபுடைய தொழுகை, 4 ரக்காத் தொழுகை, 2 ரக்காத் எல்லாம் இரட்டைப்படையானது. அல்லாஹ் இதில் தான் சத்தியம் செய்கிறான் என்று இன்னும் சில உலமாக்கள் சொல்கிறார். இன்னும் சில இமாம்கள் எழுதுகிறாங்க, ஒற்றைப்படை என்றது உலகத்தில் ஒற்றை என்பது அல்லாஹ் மட்டும்தான். இன்னல்லாஹ வித்ருன், அல்லாஹ் ஒருமையானவன். யுஹிப்புல் வித்ர, வித்ரை விரும்புகிறான், ஒற்றையை விரும்புகிறான். இதனால தான் ஒவ்வொரு நாளும் கடைசி ரகாத் தின உண்டு, கடைசி ரகாத் உண்டு. ஒற்றைப்படை என்றது அல்லாஹ்வுக்கு விருப்பம். அல்லாஹ் ஒற்றையானவன், எனவே அல்லாஹ் ஒற்றைப்படை விருப்பம் என்று சொல்லி. இன்னும் சில உலமாக்கள் எழுதுகிறாங்க, அல்லாஹ் படைச்சதெல்லாம் டபுள், ஜோடி ஜோடியாக தானே படைச்சிருக்கிறான். வானம், பூமி, மனிதர்கள், ஜின்கள், ஆண்கள், பெண்கள், வெயில், மலை, சூரியன், சந்திரன். அல்லாஹ் மட்டும்தான் உலகத்தில் வித்ர். எனவே அல்லாஹு தஆலா இதில் சத்தியம் செய்கிறது வித்ர், இந்த அல்லாஹ் ஒருவன் என்றதில் தான் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான் என்றதாக அதிகமான கருத்துக்கள் இருக்குது. என்றாலும்
அதில் முக்கியமான கருத்து தான் அரஃபாவுடைய நாளின் மீதும் துல்ஹஜ் யௌமுன் நஹர் அறுத்து பலியிடும் அந்த நாளின் மீதும் சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறது. பேசிட்டு வல்லைலி இதா எஸ் கடந்து செல்லும் இரவின் மீதும் சத்தியமாக. குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய இடங்கள்ல இரவின் மேல சத்தியம் செய்கிறான். அல்லாஹ்ட்ட இரவு பெருமதியானது. இரவு நேரங்கள் அங்கே இங்கே கைவார் அடிச்சு கொண்டு ஒரு சமூகம் ஒரு இடத்துல இல்லை. அல்லாஹ்ட்ட பெருமதியானது இரவு நேரம். இரவு நேரத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் 3 விஷயம். இரவென்றது எப்போ ஆரம்பிக்குது? 10 மணிக்கா? மகரிபோடு. இரவு என்றது வெளிச்சம் இல்லாமல் போகிறது. சூரியன் மறைஞ்சால் இரவு, சூரியன் மறையாட்டி பகல். இதுதான் சிஸ்டம். மிருகங்களுக்கு தெரியாது. இந்த லைட் எல்லாம் எலக்ட்ரிக் எல்லாம் கண்டுபிடிக்க முந்தி இதுதான் சிஸ்டம். 6 மணி ஆயினா இரவு, 6 மணிக்கு முந்தி பகல். இரவு அல்லாஹ் விரும்புகிறான் 3 விஷயங்கள். ஒன்று, இரவு அல்லாஹ்வுக்குரியது. பகல் முழுக்க தேடிக்கொள்ளுங்க. பகல் முழுக்க நீங்கள் உலக ஆதாயத்தை தேடிக்கொள்ளுங்க. சூரத்துல் ஜும்ஆவுலையும் அல்லாஹ் சொல்ற, ஜும்ஆவை முடிச்சுட்டா, ஜும்ஆவுக்கு ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை என்று சொல்லி போட்டு அல்லாஹ் முடிச்சுட்டா, நீங்கள் இப்போ உங்கள் போயிட்டு வபுதகு மின் ஃபதுலில்லாஹ், நீங்கள் போய்ட்டு உலகத்தை தேடுங்க, உங்களோட வருமானத்தை தேடுங்க. நைட்டில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, நைட் யாருக்குரியது? 1 அல்லாஹ்க்குரியது, 2 வைஃபுக்குரியது, ஃபேமிலிக்குரியது, 3வது எங்களோட உடல் உறுப்புகளுக்கு உரியது. அதை அப்படியே ரெஸ்ட்டில் போடணும். லேட் நைட் முழிச்சுட்டு இருக்கக்கூடாது. பொடி அப்படி ரெஸ்ட்டில் இருக்கணும். எங்களோட உடம்பில் சுரக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியுடைய அந்த இதுகள் எல்லாம் எத்தனை மணிக்கு சுரக்கும்? நேற்று பேசினேன். எத்தனை மணிக்கு சுரக்கும்? நேற்று அங்கனைக்கு வச்சு பேசினேன். 11 மணிக்கு சுரக்கும். சுரக்கணமாக இருந்தால் 3 கண்டிஷன். 1, முதலாவது ஃபுல் பொடியும் ஆஃப்ல இருக்கணும். பொடியோட எந்த பார்ட்ஸும் ஒன்றா இருக்கக்கூடாது. கண் முழிச்சுட்டு இருக்கப்படாது, காதில் சத்தம் கேட்கக்கூடாது, வாய் பேசக்கூடாது, கால் நடக்கக்கூடாது. ஃபுல் ஸ்லீப்பில் இருக்கணும், டீப் ஸ்லீப்பில் இருக்கணும். நோய் எதிர்ப்பு சக்திகள் சுரக்கணமாக இருந்தால். 2வது வயிறு எம்டியாக இருக்கணும், அதாவது திண்டது செமிச்சிருக்கணும். மாஷா அல்லாஹ்னு கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பிட்டு வரும் பொழுதே பத்தர். 3வது கடும் இருட்டாக இருக்கணும். அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த சுரப்பிகள், அந்த இதுகள் எல்லாம் உடம்புல சுரக்கும். எனவே தான் அல்லாஹ் இரவை பற்றி நிறைய அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இன்னைக்கு சத்தியம் செய்கிறான், வல்லைலிதாயஸ், இரவு நேரம் கடந்து போகுமாக இருந்தால். ஏனென்றால் இரவு கடந்து தான் இப்போ ஃபஜ்ர் வந்துச்சு. அந்த ஃபஜ்ரில் தான் அல்லாஹ் சத்தியம் செஞ்சான். திருப்ப ஃபஜ்ர் கடந்து இரவாக போகுது என்ற இந்த ரொட்டேஷன் அல்லாஹு தஆலா குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு ஹல் ஃபீ ஸாலிக கஸமுல்லதி ஹிஜ்ர், அறிவாளிகளுக்கு இதில் சத்தியம் இல்லையா, அறிவுள்ளவங்களுக்கு சத்தியம் இல்லையா என்று சொல்லி அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதாவது அறிவுள்ளவங்களுக்கு இது விளங்கும் தானே, ஃபஜ்ர் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், ஃபஜ்ர் முக்கியமானது. அறிவுள்ளவங்களுக்கு விளங்கும் தானே துல்ஹஜ் மாதம் சிறப்பானது. அறிவுள்ளவங்களுக்கு விளங்கும் தானே அரஃபா சிறப்பானது. அறிவுள்ளவங்களுக்கு விளங்கும் தானே அந்த யௌமுன் நஹர் ஹஜ் பெருநாளுடைய நாள் சிறப்பானது. எனவே அறிவுடையவங்களுக்கு சத்தியம் இதில் இல்லையா என்று சொல்லி அல்லாஹு தஆலா கேட்கிறான். அவங்களுக்கு இபாதத்துடைய நேரம் தெரியும் தானே, ஹுவ பி அவ்காத்தில் இபாதா, இபாதத்துடைய நேர காலம் தெரியும் தானே, அவங்களுக்கு தொழுகையுடைய நேரம் தெரியும் தானே, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அமைப்புகள் தெரியும் தானே, எப்படி முத்தகீன்களாக முத்தீஈன்களாக வாழ்றது என்று தெரியாதா, அறிவாளிகளுக்கு விளப்பம் இல்லையா என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுட்டு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். குர்ஆனில் நிறைய பாருங்க, அல்லாஹ் உதாரணத்துக்கு, கெட்ட உதாரணத்துக்கு அல்லாஹ் 3 சாராரை பேசுகிறார். அந்த 3ஐயும் அல்லாஹ் இங்கனைக்கும் பேசுகிறான். அல்லாஹ் கேட்கிறான், இந்த 3ஐயும் சொல்லி இன்றைய வகுப்பை முடிச்சுக்கொள்கிறேன். அல்லாஹ் கேட்கிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், ஆத் கூட்டத்தினரோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்று நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் பார்க்கலையான்னு அல்லாஹ் நபியை பார்த்து மட்டும் கேட்கல, முழு சமூகத்தையும் பார்த்து கேட்கிறான். ஆத் கூட்டத்தோடு எப்படி நடந்தான் என்று பார்க்கலையா? ஆத் கூட்டம் யாரு? அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி யாரு? ஆத் அலைஹிஸ்ஸலாமா? ஆத் கூட்டத்தில் பேர் மாஷா அல்லாஹ். ஹூத்,
ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்டாங்க. அந்த ஆத் கூட்டத்தினர்கள் அப்போ அவங்களோட எப்படி நடந்து கொண்டார் என்று பார்க்கலையாண்டா, அவங்கெல்லாம் வரம்பு மீறி பெரும் அடிச்சு கொண்டு வரம்பு மீறி செயல்பட்டாங்க. அல்லாவுக்கு வழிபடல, பொய்ப்பித்தாங்க. அல்லாவுடைய வழிபாட்டில் அவங்க எதையுமே எப்படியுமே செலவழிக்கல. எனவே அல்லாஹு தஆலா அவங்களை அழிச்ச செய்தி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் ஆத் கூட்டத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், ஈராம தாத்தில் இமாத், பெரும் பெரும் கட்டிடங்களை உடைய இரம் நகரத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் அவர்கள். அது திமிஷ்குடைய நகரம் என்றும் அல்லது இஸ்கந்தரியாவுடைய நகரம் என்றும் கிதாபுகள் எழுதுறாங்க. அந்த பெரும் பெரும் பெரிய பில்டிங்ஸ்களை அடிச்சு கொண்டு அந்த காலத்தில் மலைகளை கொடைஞ்சி பில்டிங்ஸ் கட்டி கொண்டிருந்த பெரிய அந்த தூண்களுடைய இரம் என்ற ஊருக்கு சொந்தக்காரர்களான ஆத் கூட்டத்தை எப்படி அழிச்சோம் என்று நபியுடைய சமூகமே நீங்க பார்க்கலையா? ஏன் அழிச்சோம்? எப்படி அழிச்சான் அல்லாஹு தஆலா ஆத் கூட்டத்தை? சூரத்துல் ஹாக்கலை வருது, கஸபத் ஸமூது வஆதும் பில் காரிஅ فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية. எதால? காற்று அடிச்ச காத்தாலெல்லாம் அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த ஒரு சமூகத்தை அல்லாஹு தஆலா பெரிய காத்தால் அடிச்சான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அந்த இரம் வாசிகள் எப்படி என்றா, அல்லத்தி லம் யுஹ்லகு மிஸ்லுஹா ஃபில் பிலாத், பூமியில அவங்கள போல பலசாலிகள் படைக்கப்பட்டில்லை. அல்லாஹ்வே சொல்றான், பூமியில அவர்களை போல பலசாலிகள் பூமியில எங்கேயும் படைக்கப்பட்டில்லை, அவ்வளவு பலமானவர்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்தை பாருங்க, இவ்வளோ கட்ஸ் அல்லாஹ் தந்திருக்கிறான், இதுக்கு நன்றி செலுத்துங்க, நீங்க அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க, இதாஅத் செய்யுங்க, வழிபடுங்க, நீங்க விட்டுட்டு ஓடாதீங்க. அவங்க கேட்கல, எங்களுக்கு எல்லாம் ஏழும் என்று மமதை கொண்டாங்க. அல்லாஹு தஆலா பெருசா ஒன்றாலே மலிக்கல்ல, சிம்பிள். அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? தொடர் காற்றினால அல்லாஹு தஆலா அவங்களை அழிச்சான். முதலாவது உதாரணம் ஆத் கூட்டத்தினர். ஆது வந்தா யாரு வாரு? சமூத் வார. இப்ப அல்லாஹ் சொல்லணும், வஸமூதல்லதீன ஜாபுஸ் ஸஹ்ர பில் வாத், மலைகள் எல்லாம் கொடைஞ்சி வீடமைத்து கொண்டிருந்த சமூத் கூட்டத்தை பார்க்கலையா? இன்னைக்கு பெரிய பெரிய பெக்கோ செய்கிற வேலையை அவங்க இப்படி கையால் உடைஞ்சிடான். எங்களுக்கு கையால் ஒரு மண் அப்படி பிச்சடிக்கலுமா? எங்களோட இதெல்லாம் அவங்க பெரும் பலசாலிகள். இன்னைக்கு சில ஊர்கள்லாம் கேட்குறது, என்னப்பா இவங்க இதெல்லாம் கொடைஞ்சு கட்டிக்கிறாங்களே, எதால? மெஷினரிகளால். ஆனால் சமூத் கூட்டத்தினர்கள் கையால் விடி போட்டு கொடைஞ்சி இப்படி எடுத்து கதை முடிஞ்சு. கையாலே வேலமானங்கள் பெரும் பெரும் கட்டிடங்கள் கட்டி வாழ்ந்த மிகப்பெரிய பலசாலிகள். அல்லாஹ் கேட்கிறான், இந்த சமூத் கூட்டத்தை நாங்கள் எப்படி அழிச்சோம் என்று பார்க்கலையா என்று அல்லாஹு தஆலா எங்கெல்லாம் பார்த்துக்க. இதெல்லாம் நாங்கள் சிந்திக்கணும், தேடணும், பார்க்கணும். அப்படி இப்படி எல்லாம் அல்லாஹ் அழிச்சிருக்கிறான் இல்லையா என்ற செய்தியை நாங்கள் விளங்கணும். எனவே அல்லாஹு தஆலா சமூத் கூட்டத்தினரை நீங்கள் பார்க்கல, அவங்க மலைகள் எல்லாம் கொடைஞ்சிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் மூணாவது உதாரணம் எடுக்கிறது ஃபிரௌன். இந்த இடத்துல மட்டுமில்லை, குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் இந்த 3 பேரையும் தொடராக உதாரணம் எடுக்கிறான். ஆத், சமூத், ஃபிரௌன். உலகத்தில் மிகப்பெரிய பலம் கொடுக்கப்பட்டு அழிச்சு நாசமாக்கினவங்க. அல்லாஹ் கேட்கிறான், வஃபிர்அவுன தில் அவுதாத், பெரும்பெரும் படைபலம் அந்த வலிமையை கொடுத்திருந்த ஃபிரௌனை பார்க்கலையா? என்ன நடந்துச்சு? கட்டுப்பாடு இல்லை, சொல் பேச்சு கேட்கல, இதாஅத் இல்லை, திமிரு பிடிச்சு நடந்தான். எல்லாரையும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? அழிச்சிட்டோம். வஃபிர்அவுன தில் அவுதாத். எல்லாம் என்ன செஞ்சாங்கண்டா, அல்லதீன தகவ் ஃபில் பிலாத், சமூகத்தில் எல்லை மீறி நடந்து கொண்டாங்க, வரம்பு மீறி நடந்து கொண்டாங்க, பெருமடிச்சாங்க, மமதை கொண்டாங்க. ஃபஅக்ஸரு ஃபீஹல் ஃபஸாத், நிறைய ஃபஸாதுகள் செஞ்சாங்க. ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக ஸௌத அதாப், எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய அதாபை அவர்கள் மீது இறக்கிட்டான். அல்லாஹு தஆலா நிச்சயமாக ஒவ்வொருத்தரையும் கண்காணிச்சு கொண்டிருக்கிறான். இந்த கடைசி ஆயத் 14வது ஆயத், இன்றைக்கு பார்க்குற கடைசி ஆயத். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஆயத்தை நல்லா மனசில் பதிவு செஞ்சு கொள்ளுங்க, 7 மண்டபாடமாக்கி கொள்ளுங்க. இன்ன ரப்பக சொல்லுங்க, இன்ன ரப்பக லபில் மிர்சாத், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் கண்காணிச்சு கொண்டிருக்கிறான். பாடமாக்கி கொள்ளுங்க. இன்ன ரப்பக லபில் மிர்சாத்.
முடிஞ்சு, தவிர்ந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹு தாலா பெரும் உதாரணம் சொல்றது, இவங்களை படியுங்க, படிச்சுட்டு இவங்களை மாதிரி நடந்து கொள்ளாதீங்க என்று அல்லாஹு தாலா சில உதாரணங்களை சொல்றான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபஜ்ருடைய அடுத்த பகுதியை இன்ஷா அல்லாஹ் வார கிழமைக்கு அங்கால கிழமை படிப்போம். என்றாலும் ஒரு செய்தியை சொல்றேன், கடைசி இந்த சூரா முடிகிறது வதுஹுலி ஜன்னதி, எங்க போங்க? சுவர்க்கத்துக்கு போங்க. சூரா தொடங்குறது வல் ஃபஜ்ர், சூரா முடிகிறது சுவர்க்கத்துக்கு போகணும்னா இதை செய்யும். வல் ஃபஜ்ர் தொழணும், வீட்டில் எல்லாம் மஸ்ஜிதுல. இதை செஞ்சாதான் இங்கே போகலாம் என்ற ஒரு ஹிடன் மெசேஜ் அல்லாஹ் இந்த சூறாவோட எங்களுக்கு தாரான். எனவே குர்ஆன் படிக்க படிக்க கடல் மாதிரி. எனவே குர்ஆனை கொஞ்சம் சரி விளங்குவோம். இந்த வகுப்புகள் தொடராக ஒரு புதன்கிழமை விட்டு தஃப்சீரும் மற்ற புதன்கிழமை ஃபிக்ஹும் நடக்குது. தொடராக கலந்து கொள்ளுவோம். தேவையானதுகளை நோட்ஸாக எழுதி கொள்வோம். மீண்டும் மீண்டும் கேட்டு பதிவு செஞ்சு கொள்வோம். இன்னும் 4 பேருக்கு சொன்னால் இன்னும் பதிஞ்சு கொள்ளும். எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனுடைய விளக்கத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஅன், பிரயோசனமான கல்வியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.